வணக்கம் செண்டமாஸ்டுடன். இன்னைக்கு ஒரு தரும் பழமொழி சொற்கள் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த பிக்சரை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், பாம்பை பத்தியும் புளியை பத்தியும். பாம்பை பார்த்தா படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க, ஆனா பாம்புக்கு இத்தனை பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா தானே இருக்கும். பாம்புனா ஏகப்பட்ட பாம்பு வெரைட்டிஸை சொல்லுவாங்க. கருநாகன்னு சொல்லுவாங்க, ராஜநாகன்னு சொல்லுவாங்க, புடையன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஓலை பாம்புன்னு சொல்லுவாங்க, தண்ணி பாம்புன்னு சொல்லுவாங்க, மலை பாம்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்தந்த இதுல இடத்துல வசிக்கிறத வச்சு சொல்லுவாங்க. பச்சை பாம்பு பச்சையா இருக்கிறதுனால சொல்லுவாங்க. ஆனா அதுலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், ஓகேவா. இதுல பாம்புங்கிற இத பார்த்தாலே நம்ம எல்லாரும் பாம்புன்னு சொல்லாம நாகம்னு சொல்லுவோம். இது படத்துல எல்லாத்துலயுமே சொல்லதான், நாகராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நாகம்னு இது எல்லாருக்குமே தெரியும். பட் இதெல்லாம் தெரியுமா? அரவுங்கிறது பாம்பை தான் குறிக்குது நம்ம தமிழ் சொற்கள்ல. பன்னகம் அப்படிங்கிறதும் பாம்பை தான் குறிக்குது. இது விஷம் உள்ள பாம்பா விஷம் இல்லாத பாம்பெல்லாம் கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் பாம்புன்னா தமிழ்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுல நம்ம முதுபெரும் மொழியில தமிழ் தான் மூத்த மொழிங்கிறதுனால அவ்வளவு வார்த்தைகள் நம்மள்ட்ட இருக்கு. பாந்தல், உரகம், ஓகேவா. இனிமேலுக்கு பாம்புன்னு சொல்லாம நாகம்னு சொல்லாம எங்கேயாவது ஒரு இதை பார்த்தீங்கன்னாலே அரவுன்னு சொல்லி பழகுங்க, பன்னகம்னு சொல்லி பழகுங்க, பாந்தல், உரகம். ஸோ இதெல்லாம் ஒரு பொருள் தரும் பழமொழி சொற்கள்ல நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மார்க் கிடைக்கிறது கண்டிப்பா உறுதியாயிடும். ஓகே, அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா புலி. புலி என்பது நம்மளோட நேஷனல் அனிமல், ஓகேவா. அதுல புலிக்கு எத்தனை பேர் இருக்கு பாருங்க. யானைக்கு எத்தனை பேர் இருக்கோ, குதிரைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கோ, அதே மாதிரி ஒரு புலி, டைகர்னு இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. அதுல வேணா பெங்கால் டைகர், வேற வேற டைகர்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல புலினா ஒண்ணுதான். சோ இதுல புலிக்கு வேங்கைன்னு ஒரு பேர் இருக்கு, குயவரின்னு ஒரு பேர் இருக்கு, உழவைன்னு ஒரு பேர் இருக்கு, வள்ளியம்னு ஒரு பேர் இருக்கு, பயம்னு ஒரு பேர் இருக்கு. சோ இது அனைத்துமே ஒரு பொருள் தரும் பழமொழி சொற்கள்ல நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறது பாம்பு மற்றும் புலியோட ஒரு பேருக்கு உண்டான பல பேர்களை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸ்ல உங்களை